யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? இவன் பழைய கதை என்ன என்றெல்லாம் உன் மனம் குழம்பும். தெல்லிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் தெரியாது, கபடம் புரியாது. கண்ணாடி உன்முகம், அதிலே நீ காண்பதெல்லாம் உனது கணவனின் முகம். அரண்மனை, அதிகாரம், சேனை, படை இவைதான் நீ காணும் உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது, நான் கண்டது. சொல்கிறேன் கேள். காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், கழனி உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள். ஆனால் உண்ண உணவு மட்டுமின்றி தவிப்பார்கள். அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். படையிலே சேதேட் மக்களுக்கு பணிபுரிவதற்காக, நாட்டிற்கு சேவை செய்வதற்காக. சேர்ந்த பின்பே அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது என்று, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உணவு வேண்டும், சண்டை வேண்டாம், வாழ்வு வேண்டும் என்று மக்கள் புலம்புவார்கள். அடிக்கச் சொல்லுவார் தளபதி. உள்ளம் கொதிக்கும், உதிரம் துடிக்கும், மனசாட்சி அணைக்க துடிக்கும். உங்கள் ஆட்சியின் அனைத்து கொடுமைகளையும் கண்டேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். ஏன் இப்படி, எதற்காக என்று எனக்குள் நானே கேள்விகளை கேட்டுக்கொண்டேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனால் தான் மன்னராட்சியின் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்று. ஆகையினால் படையை விட்டு விலகினேன். புரட்சிப்படையில் சேர்ந்தேன். புரட்சிப்படை என்பதும் பயந்து விடாதீர். இது ஆளை கொல்லும் புரட்சிப்படை அல்ல. நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பெட்டகங்களை. கொல்லாமையை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதை குற்றம் என்றது உங்களுடைய அரசு. ஒரு நாள் பிடிபட்டேன், சிறையில் அடைப்பட்டேன், வதைப்பட்டேன், உதைப்பட்டேன். இதோ இப்பொழுது நீ பார்க்கின்றாயே பாராளு மன்னனாக இவன் சிறையில் இருந்தபொழுது அனுபவித்த துயரங்கள் சொல்லனா? இவன் சிறையில் இருந்தபோது பாராளுவோர் தந்த பரிசு அடி, உதை, தீக்காயம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று ஏங்கும் நீ ஒரு புறம், என்னை கொல்லத் துடிக்கும் புரட்சியாளர் கூட்டம் மறுபுறம். மக்களுக்கு நல்வாழ்வு வேண்டும் என்று உழைக்கத் துடைக்கும் என்னுடைய குணம் ஒருபுறம். இத்தனைக்கும் நடுவில் நான் ஒரு கைதியாக அலைகின்றேன். ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டேன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நேரம் வந்துவிட்டது. நான் புறப்படுகிறேன். நான் சொல்லுவதை யார் நம்பப் போகிறார்கள்? அண்ணா, நான் நம்புகிறேன். அண்ணா, நான் நம்புகிறேன். நான் மட்டும் என்ன, இந்த உலகமே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்லுகிறாய் மனோகரி? ஆமண்ணா, நீங்கள் சொல்லுவதை நான் நம்புகிறேன். சகோதரி, அண்ணா, சகோதரி, அண்ணா, சகோதரி.